இங்கே பாருங்கள் எப்படி நொழிஞ்சு போகுதுண்டு. உண்மையாக இந்த மீனெல்லாம் நாரி வருத்தத்துக்கு சொன்ன ஒரு உணவு. இப்படியே கொட்டுக்கு முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன நிலப்பாட்டில் மீன்கள் இருக்குண்டு. இந்த தண்ணி பூட்டினால பாருங்கள் எவ்வளோ உயிர் வந்து அணியாமல் போயிட்டு. இல்லை விலாங்கு சாயல். அதை விட எதுக்கு எக்கச்சக்கமான மீன் நிற்குதானே இன்னும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மிதக்குதுண்டு. ஆனால் இதுக்குள்ளே நிறைய வித்தியாசமான மீன் எல்லாம் இருக்கானே. வெயிலுக்காக தான் இப்படி சாகுது. இப்போ தான் தெரியுது கொஞ்சம் வித்தியாசமான மீனெல்லாம் இந்த குளத்தில் இருக்குண்டு. இங்கே பாருங்க அப்படியே இந்த பேக்கால் ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. இங்கே பாருங்க இதுலேயும் வந்து 2 சிலாப்பி மீன் இருக்குது. 2 ஜோடி போல. 2 ஜோடியா? பக்கத்தில் இருக்கு. நினைக்குதா மீன்? அதோட இங்கே வட்டு மிஷின் கொண்டு போகுது நெல் வெட்டுறதுக்கு. நினைக்குதா மீன் இதுக்குள்ள? அந்த பெரிய ஒரு விலாங்க ஒன்று இருந்தால் பாம்பு மாதிரி மீன் ஓடிடுது. இங்கே பாருங்க இதுக்குள்ளே வந்து எவ்வளோ மீன்கள் நிற்கிது, உயிரோட நிற்கிது. சில மீன் செத்து மிதக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய மீன் நிற்குது. இதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு கிடாங்கு. என்ன தம்பி மீன் அள்ளிக்கா? வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். என்ன காணொலி ஒன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் வந்து போட்டிருந்தோம் இரவில் வந்து இறால் பிடிக்க ஒரு காணொலி வந்து. இன்றைக்கு வந்து எங்களோட வேக்காலில் வந்து எல்லா தண்ணியும் பற்றி மீனெல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் மீனெல்லாம் அப்படியே செத்து மிதக்கிறதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உண்மையாக வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு கொஞ்சம் தண்ணி சுரந்து விட்டு வந்தால் இவ்வளோ மீன் வந்து செத்துருக்கா. அது உண்மையிலேயே வந்து பார்க்க சரியான கவலையாக இருக்குது. இந்த குளத்துக்கு முன்னுக்கு இருந்து இந்த வேக்காலில் வந்து இவ்வளோ மீன் சாகுதுண்டு நாங்கள் இதில் முன்னுக்கு இருந்து பார்க்க நிறைய ஒரு கவலையாக இருக்குது. பக்கத்தில் வந்து மீன் தொட்டி இருக்குது. அதுலேயாவது வந்து இந்த மீனவர் சங்கக்காரர் வந்து இந்த இதுக்குள்ளே வேக்காலுக்கு நிற்கிற மீன்களை பிடிச்சி அந்த தொட்டிக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் குளத்தில் விட்டு வளர்த்துருக்கலாம். உண்மையோரு பார்க்குறதுக்கு ஒரு சரியான ஒரு கவலையாக இருக்குது. இன்றைக்கு வந்து என்னென்ன மீன்கள் வந்து செத்துருக்குன்றது தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேக்காலெல்லாம் பூட்டியாச்சு. நிறைய மீன்கள் இங்கே போகுது பாருங்கள் மீன்கள். என்ன தம்பி மீன் அள்ளிக்கா? எக்கச்சக்கமான மீன் செத்து மிதக்குது. வேக்கால பாருங்க எப்படி இருக்காண்டு. ஒட்டு சொட்டு தண்ணியும் இல்லை வேக்கால. என்ன தம்பி நிற்குதா மீன்? கீழே போயிட்டுதா பெரிய மீனோட? இதுக்குள்ள நல்ல பெரிய மீன்கள் நிற்க போறாங்க. வேற ஒரு மீன் நிற்காம பாப்பா மோடி போய் எங்க நினைக்குதா மீன்? அதோட இங்கே வட்டு மிஷின் கொண்டு போகுது நெல் வெட்டுறதுக்கு. நினைக்குதா மீன் இதுக்குள்ள? அந்த பெரிய ஒரு விலாங்க ஒன்று இருந்தால் பாம்பு மாதிரி மீன் ஓடிடுது. இங்கே பாருங்க இதுக்குள்ளே வந்து எவ்வளோ மீன்கள் நிற்கிது, உயிரோட நிற்கிது. சில மீன் செத்து மிதக்குது.
இந்த இதுக்குள்ளே வந்து நிறைய மீன் நிற்குது. இதுக்குள்ளே வந்து பெரிய ஒரு கிடாங்கு. இவ்வளோ தண்ணியை முறைச்சா நல்ல மீன் பிடிக்கலாம். அப்படியே கொட்டுக்கு முன்னுக்கு போய் பார்ப்போம் என்ன நிலப்பாட்டில் மீன்கள் இருக்குண்டு. திடீராண்டு வந்து பூட்டி விட்டி நான் பேக்கால் இந்த மீன் எல்லாம் நிறைய நிற்கிது இந்த பேக்காலுக்குள்ளே. அப்போ அதால் துப்புரா வந்து தண்ணியே இல்லை பேக்காலுக்குள்ளே. என்ன விலாங்க இதில் பாருங்கள் அந்த விலாங்கு மீன் ஒன்று செத்து கிடக்கு. இந்தியாவில் வந்து அப்படியே தம்பியாக்களும் வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு மீன். இங்கே விலாங்க பாருங்க, இதுதான் அந்த பாம்பு மாதிரி மீன். அம்மா சுண்டல் வேணாம் வேணாம் அடிக்காதீங்க. எப்படி போகணும் பாருங்க. அம்மோ இங்கே பாருங்க எப்படி நொழிஞ்சு போகுதுண்டு. உண்மையாக இந்த மீனெல்லாம் நாரி வருத்தத்துக்கு சொன்ன ஒரு உணவு. அம்மோ அதை விட இங்கே பாருங்க மீன்கள். அப்பா செத்து மிதக்கும் மர்ம மீன்கள். இந்த தண்ணி போட்டுனால பாருங்க எவ்வளோ உயிர் வந்து அணியாமல் போயிட்டு. இல்லை இல்லை விலாங்கு சாய இல்லை. அதோட இதுக்கு எக்கச்சக்கமான மீன் நிற்குதானே இன்னும். இங்கே பாருங்க எவ்வளோ மிதக்குதுன்னு. ஒட்டு காலம் இப்படி இல்லை. குளத்துக்கு இருந்த முழு மீனும் இஞ்சால வந்துட்டு போகிறோட. இதுதான் குளத்தினுடைய முன் வாசல் பகுதி தண்ணி வார. லட்ச கணக்கில் வந்து செத்து போய் கிடக்கு மீன்கள். அங்கே அதில் ஒட்டி மீன் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே நிறைய வித்தியாசமான மீன் எல்லாமே இருக்கானே. வெயில் தானே, வெயிலுக்காக தான் இப்படி சாகுது. இப்போ தான் தெரியுது கொஞ்சம் வித்தியாசமான மீன் எல்லாம் இந்த குளத்தில் இருக்கு. இப்போ பாருங்க எவ்வளோ மீன் மிதக்கிறது அப்படியே தெரியுதுண்டு. பெரிய மீன்லேருந்து சின்ன மீன் எல்லாம் மிதக்குது. வேல் வந்து சாயலை அப்படியே இதுக்குள்ளே வந்து தண்ணி நிற்கிறபடியே அப்படியே ஓடி திரிஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ வந்து அங்கடா கொட்டுக்கு முன்னுக்கு பார்க்க போகிறோம். அதிலே வந்து நிறைய மீன் இருந்தது பார்ப்போம். இதில் பாருங்க ஒரு சிலாப்பி மீனோட வந்து துடிச்சு கொண்டிருக்கு. என்ன தம்பி இது வந்து எங்கட கிளவேக்கால். குத்தினா ஊசி போடணுமோ? அப்படியே இதுக்குள்ளே பாருங்கள் இந்த கொட்டில் இருந்து வார தண்ணிக்குள்ளே வந்து நிறைய மீன் வந்துருக்கு. எல்லாம் உயிராக தான் இருக்கு. இங்கே பெரிய பெரிய மீன். இந்தியாவில் வந்து தம்பி பிடிச்சி வாளிக்க விடுறார் வளர்க்குறதுக்கு. என்ன தம்பி பயமா கிடக்கு? இதோட தம்பிக்கு மீன் பிடிக்கிற ஆசை முடியும். தீரப்போதா? என்ன தம்பி நான் பிடிக்கல. இப்போ பாருங்க அதுக்கு இறந்த நிறைய மீன் வந்திருக்கு. இப்போ எல்லாம் ஒரு அளவான சைஸில் இருக்கணும் வாக்கம். இங்கே இதெல்லாம் வளர்க்குறதுக்கு வந்து உண்மையாக நல்ல மீன்.
இங்கே பாருங்க அப்படியே இந்த பேக்கால் ஃபுல்லாக மீனாக தான் இருக்குது. ஜப்பான் மீன் ஒன்று இருக்கா? இங்க பிடிச்சி பிடிச்சி போடுங்க. இங்கே இந்த பெரிய மீன் அப்படிங்க. அங்கே நீங்கள் பெரிய மீனுங்க இந்த இடக்கு இங்க இருக்கு. இந்த கரையால் ஒரு சின்ன வேக்கால் ஒன்று வருது. அந்த வேக்காலுக்கு நிறைய மீன் இருக்குது. இதுகள் வந்து உயிரோடு இருக்குது. இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிது. 2 நாளையிலே செத்துரும் போல இருக்கிற மீனெல்லாம். இங்கே பாருங்க இதுலேயும் வந்து 2 சிலாப்பி மீன் இருக்குது. 2 ஜோடி போல. 2 ஜோடியா? பக்கத்துல இருக்கு. மிஷின் போல மிஷின் போன மாதிரி போகுதோ? இதுலேயும் பாருங்கோ இங்கேயும் வந்து நிறைய மீன் குஞ்சுகள் செத்து மிதக்குது. உண்மையிலேயே வந்து தண்ணியை வந்து ஒட்டா போட்டாமல் ஒரு கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருந்தா இந்த மீன் குஞ்சு ஒன்றும் செத்துருக்காது. இந்த ஆடு மாடுகளை கூடி தண்ணியெலாம் வந்து பூட்டி விட்டுக்கணும் பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் 2 நாளையில் அப்படியே வத்திரும் வரைக்கிற வெயிலுக்கு வந்து. இவ்வளோ மீன் குஞ்சுகளை பிடிச்சி குளத்தில் விட்டுருந்தாலும் உண்மையாக ஒரு 1-2 மாதத்தில் எல்லாம் வளர்ந்துருக்கும். அநியாயமாக போயிட்டு அவ்வளோ மீன் குஞ்சு. பக்கத்துலேயே மீன் தொட்டி இருக்குது. இதில் பிடிச்சி விட்டுருந்தா கூட அவ்வளோ மீன் குஞ்சும் வளர்ந்துருக்கும். இந்த மீன் தொட்டிலேயே வேறு இடங்கள்ல இருந்தாலும் இந்த மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து விட்டு வளர்க்குறவையார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மீன் பிடிக்கணும் நுழம்பு வரையில். பிடிக்கணும் பெரிய பெரிய மீன்கள். நீங்கள் அந்த மூளை போகணும். கொண்டு போவாங்க கரைக்கு மழையை போடுவோம். எனக்கு ஒரு மீன் பண்ணாங்க அவருக்கு பெருசாக வந்தால் போட்டிருக்கோம். இல்லை அவர் பொறிக்கிறாராம். லட்சக்கணக்கில் செத்து கரையோதுங்கிற மீன்களை பாருங்கள் அவ்வளோண்டு. உண்மையிலேயே தண்ணியை கொஞ்சம் திறந்துருந்தால் இவ்வளோ மீன் வந்து செத்துருக்காது. அநியாயமாக போயிட்டு அவ்வளோ மீன். ஒரு 2 நாளைக்குள்ளே 100% மீன்கள் செத்து போயிட்டுது பாருங்கள். அநியாயம் அவ்வளோ மீன் பிடிச்சி பெரிய குளத்துக்குள்ளே விட்டுருந்தாலும் இவ்வளோ மீனும் வந்திருக்கும். அதோட வந்து இந்த கால்நடைகளை கூடி குடிக்கிறது கூடி கொஞ்சம் தண்ணியும் இல்லை பாருங்கள். இதுகளெல்லாம் இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து இவ்வளோ தண்ணியும் பத்திரும். உண்மையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் தண்ணியாவது திறந்து விடணும். கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருந்தா இவ்வளோ மீனும் வந்து காப்பாற்றியிருக்கலாம். அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நிற்கிற இடங்களில் வந்து கட்டாயம் வந்து அவையே நின்றுவினம். ஒரு கொஞ்சம் தண்ணியும் இல்லாத உடனே தண்ணி வந்து கீட்டு அடிக்கிற வெயிலுக்கு. அதால் தானே இவ்வளோ மீன் கொஞ்சம் செத்துருக்குது.
மேலே இதை வந்து ஒரு கவனத்தில் எடுக்கணும், கட்டாயம் வந்து ஒரு கொஞ்சம் தண்ணியாக திறந்து விடணும்.